நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்போட வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்தியா முழுக்கவே இன்னும் 2 மாதங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏனென்றால் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த IPL தொடங்கியிருக்காங்க. இதற்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்தியா முழுக்கவே இருக்காங்க. அதிலும் சென்னை அணியான CSKவிற்கு இந்தியாவுல நிறைய ரசிகர்களும் இருக்காங்க. இந்த CSK அணி இந்திய கிரிக்கெட் டீம் முன்னாள் கேப்டனாக இருந்த தோனியுடைய தலைமையில இருக்கு. தோனிக்கு அவரது மாநிலத்தை விட தமிழகத்துல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். CSKவில விளையாடும் அனைத்து வீரர்களையும் தமிழக ரசிகர்கள் மாசாக கொண்டாடி விடுவாங்க. அதனை சமூக வலைதளங்களை நாம் அடிக்கடி பார்க்கலாம். CSK அணியில ரெய்னா, பிராவோ, ஹர்பஜன் சிங் என பல முன்னணி வீரர்களும் இருக்காங்க. IPL உடைய முதல் ஆட்டமே CSKவும் RCB அணியும் தான். RCB அணியின் கேப்டன் கோலி தற்போது இந்திய கிரிக்கெட் அணியுடைய கேப்டனாக இருந்துட்டு வராரு. இவருக்கும் பல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா IPLல இந்த அணி இதுவரைக்கும் கப் அடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இவர்கள் அணியிலும் பல அதிரடி ஆட்டக்காரர்கள் இருக்காங்க. டிவிலியர்ஸ், மொயின் அலி போன்றவர்களும் இருக்காங்க. CSK RCB மேட்ச்ல அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா CSK அணி அபாரமாக வென்றது. இந்த கிரிக்கெட் மேட்சை பார்ப்பதற்கு ஸ்டேடியத்திற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்காரு. அவர் வந்த வீடியோக்கள், போட்டோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்தது. அதே போல தோனியின் மகள் தல அஜித்தின் ஆலுமா டோலுமா பாடலுக்கு ஆடும் வீடியோவும் வைரலாச்சு. கிரிக்கெட்ல தனது கடுமையான முயற்சியாலும் உழைப்பாலும் மிகப்பெரிய இடத்திற்கு சென்றவர் தான் நம்ம தோனி. அதே போல சினிமா துறையிலும் கடுமையான உழைப்பிலும் முயற்சியிலும் தனக்கான மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவர் தான் நம்ம தல அஜித். இதனாலேயே இவர்கள் இருவரையும் பல ரசிகர்களுக்கு பிடிக்கும். தல அஜித் தற்போது நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஷூட்டிங்ல பிஸியாக இருக்காரு. அஜித் சருக்கு பிடித்த அணி CSK தான் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். அவர் அசல் படத்தின் போது ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போது CSK அணி தான் கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பேட்டியில தான் ஒரு கார் ரேசர், எனக்கு விளையாட்டு என்பது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும், IPL தற்போது பெரிய விளையாட்டாக உள்ளது, மீண்டும் சென்னை அணி கோப்பை வெல்ல வேண்டும் என நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடந்த முறை IPL CSK அணி கோப்பை வென்றது குறிப்பிடத்தக்க. இந்த வருடமும் சென்னை அணி ஜெயிக்குமா என்பதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தல அஜித் சார் கொடுத்திருந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருது. இந்த முறை IPLல யார் வெல்வாங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.